ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல தேவனை நான் வேண்டுகிறேன். இப்போ ஒரு சந்திப்பில் ஒரு சந்தி இருக்கிறது. ஒரு தெருவில் ஒரு சந்தி. அந்த சந்தியில் நாங்கள் நிற்கிறோம் வச்சு பாருங்களேன். அப்போ ஒரு பலகையில் எழுதி இருக்குது பாதுகாப்பான வழி என்று, இன்னொரு பலகையில் எழுதி இருக்குது ஆபத்தான வழி என்று. அப்போ ரெண்டு வழிகள் காட்டப்படுது, பாதுகாப்பான வழி, ஆபத்தான வழி. நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுப்பீர்கள்? நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான வழி எதுவோ அதைத்தானே தேர்ந்தெடுப்பீர்கள். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் நாம் தெரிவு செய்கிறோம். அந்த தெரிவுகள், அதாவது தேர்ந்தெடுக்கிறோம், ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம் இல்லை வாழ்க்கையில். அந்த வாழ்க்கை தான், அந்த தேர்ந்தெடுக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திசையையே மாற்றி கொண்டிருக்குது. எரேமியா 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், யூதா மக்கள் பெரிய ஆபத்தில் இருந்தாங்க. அப்போ பாபிலோன் படை நகரத்தை சுற்றி நின்றது. அந்த நேரத்தில் தேவன், நான் உங்கள் முன் ஜீவ வழியையும் மரணத்துக்கான வழியையும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னென்றா, உங்கள் முடிவுகளுக்கு விளைவு இருக்குது. சரியான வழியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், தவறான வழியை தேர்ந்தெடுத்தால் அழிவு தான் வரும். அதில் அந்த வசனம்தான் இன்றைய நம்மளுடைய தியானமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை இந்த தெரிவுகளால் தான் நிறைந்திருக்கிறது. இப்போ காலையில் எழும்பினதில் இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் நாம் பல முடிவுகளை எடுக்கிறோம். இப்போ கோவப்படட்டா அல்லது மன்னிக்கட்டா, உண்மையை சொல்லட்டா அல்லது பொய் சொல்லி வாழட்டா, குடும்பத்தோடு நேரம் செலவிடவா அல்லது நான் என்னுடைய சுய விருப்பத்தோடு செயல்படட்டா, தேவனை நினைக்கட்டா அல்லது அவரை மறந்து உலக காரியங்களை ஈடுபடட்டா. இப்படி நாங்கள் எடுக்கிற முடிவுகள் தான், நாம் நினைப்பவை தான் நாளடைவில் பெரிய விளைவுகளை உருவாக்குது. என்ன முடிவுகளை தெரிவு செய்கிறோமோ அந்த முடிவுக்கு ஏற்பதான் விளைச்சலும் இருக்கும். இப்போ ஒரு விவசாயி நெல்லை விதைச்சிட்டு கோதுமையை வருமென்று பார்க்க முடியுமா? நெல் விதைச்சா நெல் தான் கிடைக்கும், சரியா? அது இருக்குது தானே. தீமையை விதைச்சா தீமை தான் கிடைக்கும், நல்லதை விதைச்சா நல்லது கிடைக்கும். அப்போ என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்களும் அறுப்போம். அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குறது நாம் எடுக்கிற முடிவு தான். இப்போ ஜீவ வழி என்றால் என்ன? இப்போ தேவன் எங்களுக்கு முன்னால் ரெண்டு வழி வச்சிருக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவான வழி. எந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம்? அப்போ ஜீவ வழி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு நிறைய நாட்கள் ஆயுளோடு வாழ்கிறது தான் ஜீவ வழி. இல்லை, இப்போ ஜீவன் என்றால் உயிர் தானே, உயிரோடு நம்ம வாழ்கிறது தான் ஜீவ வழி என்று நினைக்கக்கூடாது. ஜீவ வழி என்றால் மன அமைதி இருக்க வேணும், மன்னிக்கிற மனப்பான்மை இருக்க வேணும், நம்பிக்கை, தேவனுடைய நம்பிக்கை இருக்க வேணும். தேவன் இருக்கிறார் நம்மோடு இருக்கிற நம்பிக்கை, தேவனோடு உறவு கொள்ளுகிற அந்த நிலை, அது நித்திய ஜீவன். இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ஜீவ வழி என்பது இயேசு தான். ஏன் இயேசு என்றால், அவர் சொல்கிற வார்த்தை என்னென்றால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்கிற அந்த வார்த்தை நிமித்தம் இயேசுவை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் ஜீவ வழியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அதனால் ஜீவ வழி என்பது ஒரு மதம் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை தான் ஜீவ வழி. சாவு வழி என்றால் என்ன அப்படின்னா, இந்த சாவு வழி என்றது இந்த உடம்பு செத்து போகிறது, அது மட்டும் இல்லை. தேவனை விட்டு மரணம் என்றால் என்னென்றா, நாம் இறந்து போகிறது தான் மரணம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேவனை விட்டு விலகி வாழ்கிற அந்த வாழ்க்கை மரணத்துக்கான வழிதான். இப்போ வெளியில் பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது, நம்பிக்கை இருக்காது. பலர் இப்படித்தான் வாழ்கிறாங்க. இன்று உலகத்தில் ஏன் இவ்வளவு மன அழுத்தம், பயம், தனிமை இதெல்லாம் ஏன் வருது? மனிதன் தேவனை விட்டு விலகும்போது அவனுடைய உள்ளம் வெறுமையாகி போகிறது, சரியா? தேவனை விட்டு விலகினா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். இயேசுவை அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசுவை அறிந்தவர்களும் தவறான வழியில் போகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கினா அதை உருவாக்கிய நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி பயன்படுத்தினால் அது நன்றாக இயங்கும். அதை தவறாக பயன்படுத்தினால் அது பழுதாக போயிடும். அதே போலத்தான்
மனிதனை படைத்தவர், உருவாக்கினவர் தேவன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரை விட நன்றாக யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் அவர் நமக்கு வழிகாட்டுகிறார். அவர் நம்மை கட்டுப்படுத்த விரும்பல, நம்மை அழிவிலிருந்து காப்பாற்றத்தான் விரும்புகிறார். இப்போ யாரையும் தேவன் கட்டுப்படுத்தல. கவனிங்க, தேவன் என்ன சொல்கிறாருண்டா, ஜீவ வழியை மட்டும் வைக்கிறேன் என்று சொல்லல, ஜீவ வழியையும் மரணத்துக்கான வழியையும் உங்கள் முன் வைக்கிறேன் என்று தான் அந்த அதிகாரத்தில் சொல்லுவார். பாருங்கள், ஏன் அப்படி சொல்கிறாருண்டா, தேவன் நமக்கு அந்த தெரிந்தெடுக்கிற சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் தெரிஞ்செடுங்க, எந்த வழி உங்களுக்கு விருப்பம் என்று நீங்களே தெரிந்தெடுங்க. ஆனால் அந்த தேர்வின் விளைவுகளை அவர் மாற்ற மாட்டார். இப்போ சிக்னல் இருக்குது, சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்திருக்கும் போது நீங்கள் நிற்காமல் சென்றால் விபத்து நடக்கலாம். அதுக்கு காரணம் அந்த சிக்னல் இல்லை, நம்முடைய தேர்வு. நம்ம சிவப்பில் போனபடினால். அதே போல் தேவனுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிற ஒரு வழிகாட்டி. சரியா அன்பானவர்களே, இன்று நீங்கள் வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் இன்னும் உங்களுடன் பேசுகிறார். உங்கள் முன் 2 வழிகள் இருக்கின்றன. கடந்த காலம் எப்படி இருந்தது என்பது முக்கியமில்லை, நீங்கள் இன்று எடுக்கிற முடிவு தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கிறார். என்னிடத்தில் வா, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன். அதுதான் அழைப்பு. இன்று நம் இதயத்தில் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, நான் என் விருப்பப்படி அல்ல, நீர் காட்டும் ஜீவ வழியில் நடக்க விரும்புகிறேன். என் வாழ்க்கையை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். என்னை வழி நடத்தும். ஆகவே அன்பானவர்களே, தேவன் நமக்கு 2 வழிகளை காட்டுகிறார். எந்த வழியில் நடப்பது என்பது நம்முடைய முடிவு. ஆனால் உண்மையான ஜீவனுக்கும் நிலையான நம்பிக்கைக்கும் நித்திய இரட்சிப்புக்கும் வழி இயேசு கிறிஸ்துவே. ஆமேன்.